மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பரத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் பரத், விவரம். இது ஒரு 2-0 அப்படின்னு நம்ம டெஸ்ட் சீரீஸை ஜெயிச்சிட்டோம். சுப்மன் கில் தலைமையில், அதாவது ரோஹித், விராட் கோலி இல்லாத ஒரு இந்திய அணி, நியூ எமர்ஜிங் இந்திய அணின்னு சொல்லக்கூடிய அணி ஒரு அற்புதமான செயல்பாட்டை இங்கிலாந்துல டெஸ்ட் சீரீஸ்ல காமிச்சாங்க. தொடர்ந்து வலு குறைந்த ஒரு வெஸ்ட் இண்டீஸ் அணி தான், எதிர்பார்க்கப்பட்டதுதான். பட் இருந்தாலும் ரொம்ப நல்லா விளையாடி 2-0 என்ற கணக்குல அவங்க இந்த டெஸ்ட் சீரீஸை ஜெயிச்சிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு சொல்ல வேணும்னா குல்தீப் யாதவ், அஸ்வின் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஸ்பின்னர் யார் நிரப்புவாங்கன்ற இடத்துல குல்தீப் யாதவ் இந்த சீரீஸ்ல 2 மேட்சுமே சூப்பரா போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. பும்ரா ஃபிட்டா இருந்து போலிங் போட்டிருக்காரு. சிராஜும் அற்புதமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. பேட்டிங்கை பொறுத்த மட்டும் யசஸ்வி ரன் அடிச்சிருக்காரு. கேப்டன் கில் மறுபடியும் ரன் அடிச்சிருக்காரு. 2 போட்டிகளும் ஒரு 50 ஒரு 100 KL ராகுலும் அடிச்சதுனால இந்தியா இந்த இளைஞர் படை என்ன பண்ணும், பெரிய தலைகள் போனதுக்கு அப்புறம் நினைச்சப்ப அற்புதமா பண்ணாங்க. சுமாரான ஒரு வெஸ்ட் இண்டீஸ் அணி தான் இதை சொல்லணும். நம்ம ஒரு காலகட்டங்கள்ல பார்த்த பலமான ஒரு வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருக்கோம்லாம் இல்ல. இருந்தாலும் அவங்க முதல் டெஸ்ட் எவ்வளவு மோசமா அகமதாபாத்ல விளையாடினாங்களும் இங்க நியூ டெல்லியில நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாலோ ஆன் வாங்கி 310 ரன்கள் அடிச்சிருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது கம்பீர் கோச்சிங்ல கில் புதுசா தலைமை ஏற்று 2வது சீரியஸ் ஹோம்ல நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி வெற்றிகள்லாம் முக்கியம். ஹோம்ல இருக்கிற வெற்றிகள் பெற்றோம். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல நம்ம அதிக புள்ளிகளை நம்ம பக்கம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம ஒரு முன்னுதாரணமா பாக்குறோம். பட் ஒரு நல்ல தொடக்கம், ஒரு கில் தலைமையில நல்ல தொடக்கம், பொறுமையை காட்டினாரு. கரெக்டான போலிங் சேஞ்சஸ் கொடுத்தாரு. நல்ல பேட்டிங் வச்சிருக்கோம். சாய் சுதர்ஷன் ஒரு 80 அடிச்சாரு. இந்த இன்னிங்ஸ் தான் கோட்டையை விட்டுட்டாரு. ஒரு 37 ரன்கள் அவுட் ஆயிட்டு போயிருக்காருன்னு பார்க்கணும். ஆக ஒரு வலுவான ஒரு தொடக்கம் இந்தியா அமைஞ்சிருக்கு. பார்ப்போம் அடுத்ததாக சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் இருக்கு, அதை எப்படி ஆட போறாங்கன்னு. வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சது ஒரு சந்தோஷம் தான், ஆனா எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். விவரங்களுக்கு நன்றி பரத்.